தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. என்னாலே அல்லாமல் யாரும் பிதாவினிடம் வருவதில்லை. அதனால் செல்லுங்கள், உலகம் முழுவதும் சென்று பூமியின் தொலைதூர பகுதிகளில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை போதியுங்கள் என்று சொல்கிறார். தொடுதலில் டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியின் போதனை ஊழியம். ஒரு நாள் நான் படித்துக் கொண்டிருந்தேன். முதல் பேப்டிஸ்ட் தேவாலயத்தை தவிர இந்த விஷயத்திற்கு ஒரு பெயரை கொடுக்க வேண்டும். நான் எனது பக்கத்தில் ஒரு புத்தகத்தை கவனித்தேன். அதில் தொடுதல் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அதை பார்த்து அதுதான் பெயர் என்று நினைத்தேன். மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கும் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நான் நினைத்தேன், தேவனே, அதைத்தான் நான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடனும் அவரது வாழ்க்கை முறையுடனும் முடிந்தவரை பலரை தொடர்பு கொள்ள வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். நான் தலைமை குழுவை மலைக்கு அழைத்து சென்றேன். நாங்கள் ஜெபித்து கர்த்தரிடம் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். பல முறை படித்த மத்தேயு 28வது அதிகாரத்தை நான் திரும்பவும் படித்தேன். எப்படியோ அது என் பக்கத்திலிருந்து வந்து என்னை பிடித்தது போல் இருந்தது. இப்பொழுது ஆண்டவரே, நீங்கள் உண்மையிலேயே உலகம் முழுவதையும் குறிக்கிறீர்களா? தேவன் ஆம் என்று சொன்னது போல் இருந்தது. அதை தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நம்புகிறேன். மேலும் அவர் உலகில் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுடனும் தொடர்பில் இருக்க விரும்புகிறார் மற்றும் 2 ஆண்டுகளுக்குள் அதை செய்வார் என்று நம்புவோம். அந்த வாரம் நாங்கள் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு வேலையில் இருந்தோம். இதுதான் தொடுதலின் நோக்கம். சுவிசேஷத்தின் எளிய உண்மையை முடிந்தவரை பலருக்கு, முடிந்தவரை விரைவாக, முடிந்தவரை எளிமையாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு செல்வதே எனது குறிக்கோள். ஏனென்றால் அது மட்டுமே செயல்படும் என்று எனக்கு தெரியும். தேவனுக்கே மகிமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள். நம் அறிவிலும் கிருபையிலும் வளருங்கள். நீங்கள் இந்த தொடுதலின் ஊழியத்தை கேட்டால், வாரந்தோறும் செய்திகளை கேட்டு குறிப்புகளை எடுத்து இந்த குறிப்புகளை பயன்படுத்தினால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றிய உங்கள் அறிவிலும் புரிதலிலும், தேவன் யார் என்பதை பற்றிய புரிதலிலும், கிறிஸ்துவ வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பது குறித்த உங்கள் அறிவிலும் புரிதலிலும் நீங்கள் வளரப்போகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் இந்த பிரபஞ்சத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பாதுகாப்பாக பிடித்து அதன் வழியாக உங்களை அழைத்து செல்வார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அன்பான தேவன் அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் மன்னிக்கும் இந்த அன்பான தேவன் நம்மை நித்தியமான மங்காத முடிவற்ற அன்புடன் நேசிக்கிறார். அவர் மிகவும் வலிமையானவர், சக்தி வாய்ந்தவர். நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். நாம் மரித்த பின்பு அவர்கள் நம்மை பற்றி சொல்லலாம், உடலால் நம்முடன் இல்லை, ஆனால் தேவனுடன் இருக்கிறார்கள் என்று. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா விளைவுகளையும் அவரிடமே விட்டு விடுவதே தன் வாழ்வில் மிக முக்கியமான உண்மை என்று அவர் நம்பினார் என்று அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் பார்த்ததிலிருந்தும் கேட்டதிலிருந்தும் தெரிகிறது, அப்படிதான் அவர் வாழ்ந்தார். நமக்காக அவர் மரித்தார். நான் பரலோக வீட்டில் இருக்கிறேன், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லாமே பிரகாசமாக இருக்கிறது. இந்த நித்திய ஒளியில் பூரண மகிழ்ச்சியும் அழகும் இருக்கிறது. எல்லா வலிகளும் துக்கங்களும் முடிந்துவிட்டது. ஒவ்வொரு அமைதியற்ற காரியமும் கடந்துவிட்டன. இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன். கடைசியாக பரலோக வீட்டில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். அடுத்ததாக தொடுதலில் நாம் ஏன் நம்புகிறோம்? யாராவது உங்களிடம் இப்படி கேட்டால், நீங்கள் ஏன் சிலுவைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இது எதிர்மறையான விஷயம் அல்லவா? அதாவது அவமானம், துன்பம் மற்றும் மரணம். சரி, நாம் ஏன் இதை செய்ய வேண்டும்? நிச்சயமாக நீங்கள் யாரோ ஒருவரின் மரணத்தை பற்றி பேசுவதை விட நேர்மறையாக இருக்க விரும்புவீர்கள். அவருடைய பிரசங்கம், அவருடைய போதனை மற்றும் அவரது குணப்படுத்துதல் ஆகியவற்றை நீங்கள் ஏன் வலியுறுத்தவில்லை? அவரது மரணத்தை வலியுறுத்துவதை விட இது மிகவும் சாதகமானதாக தெரிகிறது அல்லவா? சரி, இது ஒரு நல்ல கேள்வி. மக்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்பார்கள் என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது.
ஏனென்றால் பவுல் ஒரு அப்போஸ்தலராக இருந்த காலத்தில் மக்கள் அவரிடம் கேட்ட கேள்வி இதுதான். சிலுவையை பற்றிய பிரசங்கம் யூதர்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது என்றும் கிரேக்கர்களுக்கு அது மிகவும் முட்டாள்தனமானது என்றும் உண்மையில் அவர் கூறியதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதனால் நான் அதை பற்றி பலமுறை யோசித்து என்னை அவர்களின் இடத்தில் வைக்க முயற்சித்தேன். அது 21ஆம் நூற்றாண்டில் இன்று சொல்வது போல் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இயேசு மரித்தார். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் கொடூரமாக இறந்தபோது நான் காப்பாற்றப்படுவதை அது மிகவும் சாத்தியமாக்கியது. எதில் உட்கார்ந்து? மின்சார நாற்காலியில். என்று மின்சார நாற்காலிகள் சிலுவையைப் போலவே அருவருப்பானதாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அது மரிப்பதற்கு மிகவும் கொடூரமான வழியாகும். அது இறப்பதற்கு மிகவும் வெட்கக்கேடான வழியாக இருந்தது. குற்றவாளிகள் இவ்வாறு தான் மரித்தனர். மேலும் அவமானமாக மரணமடைந்த ஒருவரை ஒரு குற்றவாளியாக நான் நம்ப வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் சொல்கிறீர்கள் என்று அர்த்தமா? என் பாவங்களை மன்னிப்பதற்காக நான் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நாம் சொல்வது போல் இருக்கும். மின்சார நாற்காலியில் மரித்து அவர் என்னை ரட்சித்தார் என்று. எனவே அவர்கள் ஏன் மிகவும் கடினமான நேரத்தை அனுபவித்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் கூட கிறிஸ்துவர்களாக நாம் நம்பும் எல்லாவற்றின் மொத்த இதயமும் அதுதான். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சிலுவையை பற்றிய தனது நம்பிக்கையை பற்றி மிகவும் வலிமையான அறிக்கையை வெளியிட்டார். நீங்கள் விரும்பினால் 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்குள்ள கலாத்திய தேவாலயங்களில் இருக்கும் யூதர்கள் அவர்கள் விருத்த சேதனம் செய்ததை பற்றி பெருமை பேசுகிறார்கள். தங்களால் முடியாது என்று அவருக்கு தெரிந்த சட்டத்தை கடைபிடிப்பதை பற்றி பெருமை பேசுகிறார்கள். அவர்களின் பெருமைக்குரிய அனைத்தும் வீணாகிவிட்டன. எனவே அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்ததை ஒப்பிட்டு பார்க்கும்போது பவுல் 14ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் என்றால், அவர் சொன்னார், நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவர் கூறுகிறார், அது ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர நான் எதையும் பெருமைப்படுத்துவதை தேவன் தடை செய்கிறார். இப்பொழுது ஏன் உலகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிடுகிறார்? ஏனென்றால் அவர் சிலுவையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் விரும்பும் அனைத்திற்கும் அது மையமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய நற்செய்தியின் செய்திக்கு அது மையமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த கேள்வியை நாமே பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது, சிலுவையை ஏன் நமது விசுவாசத்தின் மையமாக வைக்கிறோம்? ஏன் அவற்றை நமது தேவாலய கோபுரங்களில் வைக்கிறோம்? அவற்றை ஏன் நம் கழுத்தில் தொங்க விடுகிறோம்? ஏன் நம் வேதாகமத்தில் அச்சிடுகிறோம்? இந்த சிலுவையின் பொருள் என்ன? சரி, இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஏன் என்ற கேள்வியை கேட்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். சில சமயங்களில் ஒரு சில கிறிஸ்துவர் சொல்வார்கள், சரி, அதைதான் நாங்கள் நம்புகிறோம். ஒரு அவிசுவாசிக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில் அல்ல. நான் அவர்களை குறை கூறவில்லை. மேலும் அது ஒரு நல்ல பதில் இல்லை. அதுபோன்ற நபர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இல்லாமல் இருக்கலாம், வேறு யாராவது இருக்கலாம். இவை அனைத்தும் எதை வலியுறுத்துகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். அது சிலுவை பற்றியது. ஆனால் அதற்கு ஏன் இந்த முக்கியத்துவம்? அதனால் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். இந்த 14வது வசனம் நிச்சயமாக ஒரு வலுவான வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலின் வலுவான கூற்று மற்றும் அதன் தீவிரத்தை கவனித்தால் அவர் கூறினார், அது ஒருபோதும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதையும் பற்றி நான் பெருமை பேசுவதை தேவன் தடுக்கட்டும். ஏன்? சரி, ஒரு கணம் அதை பார்ப்போம். ஏனென்றால் அதே கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். முதலில் சிலுவை கவனியுங்கள். ஏனென்றால் சிலுவை என்பது நாம் நம்புவதற்கும் கேட்பதற்கும் இருக்கும் இதயம். கவனியுங்கள், இது நமக்கு உண்மையாக இருப்பதற்கு காரணம் முழு புதிய ஏற்பாட்டிலும் அது ஒரு முக்கியமான இடத்தை கொண்டிருப்பதால் தான். இப்பொழுது ஒரு கணம் சுவிசேஷத்தை கவனியுங்கள். சுவிசேஷங்கள் வரலாறுகள் அல்ல. அவை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்று ஓவியங்கள் இல்லை. அவை இலக்கிய கலைகளின் படைப்புகள் இல்லை. சுவிசேஷங்களை ஒப்பந்தங்கள் என்று சொல்வோம். அவை இறையியல் ஒப்பந்தங்கள். அதாவது சுவிசேஷத்தின் முழு செய்தியும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றியும் கல்வாரியில் அவர் மரித்ததையும் தனிப்பட்ட முறையில் நம் வாழ்வில் அதன் தாக்கத்தையும் அடையாளம் காண்பது. நீங்கள் ஒரு கணம் சுவிசேஷங்களை பற்றி யோசித்தால், நீங்கள் அவற்றை படிக்கத் தொடங்கினால் ஆரம்பத்தில் அவை அனைத்தும் ஒரு திசையில் செல்வதையும் அது சிலுவையை நோக்கி செல்வதையும் காணலாம். மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களில் 6இல் ஒரு பங்கு, முதல் 3இல் ஒரு பங்கு வரை சிலுவையை சுற்றியுள்ள நிகழ்வுகளை பற்றி சொல்லுகின்றன அல்லது சிலுவையை குறிக்கின்றன.
அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரார்வம் பற்றி ஏதாவது குறிப்பிடுகின்றன. எனவே இது சுவிசேஷங்களின் முடிவில் ஒரு நிலை மட்டுமல்ல. சிலுவை என்ற சொல்லானது 8 முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை 4 சுவிசேஷங்களிலும் 18 முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். சுவிசேஷங்கள் முழுவதிலும் சிலுவை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரண செய்தி, ஏனென்றால் அவர் வந்ததற்கான காரணம் அதுவே. எனவே சிலுவை என்பது தேவனின் வார்த்தையில் அதன் இடம் மற்றும் நிலைப்பாட்டின் காரணமாக நாம் நம்பும் அனைத்தின் இதயம் என்று நாம் கூறுகிறோம். எனவே நாம் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். 4 சுவிசேஷங்களை ஒரு கணம் பார்க்க வேண்டும். நாம் குறிப்பாக 4 வசனங்களை பார்க்க வேண்டும். மேலும் ஒரு காரணத்திற்காக இந்த வசனங்கள் இரண்டிலும் சிலுவை என்ற வார்த்தை இல்லை. இதில் வேறு எதுவும் இல்லை. அவற்றில் சிலுவை என்ற வார்த்தை கூட இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புவது என்னவென்றால், சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல் ஆகியவற்றால் எவ்வாறு நிரம்பியுள்ளன என்பதற்கான அறிகுறியாகும். இது முழு வேதாகமத்திலும் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஊடுருவுகிறது. எனவே உங்களுக்கு ஒரு சிறிய பின்னணி இருப்பதால் நீங்கள் மற்றவர்களுடன் விவாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சில விஷயங்கள் இதை பற்றி தெரியும். எனவே இப்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிப்போம். மத்தேயுவின் 16வது அதிகாரத்தில் இங்கே இயேசு தம் சீடர்களுடன் பேசுகையில் அவர் அவர்களிடம் கேட்டார், நான் யார் என்று மக்கள் கூறுகிறார்கள்? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் பேதுரு கூறுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. பின்னர் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் அவர் அவர்களிடம் சொல்லத் தொடங்குகிறார். சிலுவை என்ற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை என்பதை கவனியுங்கள். ஆனால் இந்த முழு சுவிசேஷமும் சிலுவையை நோக்கி நகர்கிறது. இயேசு சொன்னார், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். சரி, அது ஒரு வசனம்தான். அதுபோல பல வசனங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் படிக்க நேரமில்லை. ஒரு கணம் மார்க்கிற்கு செல்வோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் மற்றும் 45வது வசனத்தில் நீங்கள் விரும்பினால் கவனியுங்கள். இயேசு இங்கே பேசுகிறார். அவர் சொன்னது இதோ. அவர் சொன்னார், நான் கூட எடுக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அது ஒரு விலை கிரயம், ஒரு பரிமாற்றம். அதனால் அவர் சிலுவையில் மரித்தபோது பாவத்தின் கடனை செலுத்தினார். கவனமாக கேளுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது பிசாசுக்காக மரிக்கவில்லை. பாவத்தின் பலனாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற தேவனின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். மனித குலத்தின் பாவத்திற்காக மரிக்கக்கூடிய நபர் ஒருபோதும் பாவம் செய்யாத ஒருவராக இருக்க வேண்டும். அதனால்தான் இதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதாவது யோவானின் சுவிசேஷத்தில் அவர் முதல் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களில் தொடங்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசுவை பற்றி பேசுகிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது உண்மையாக இல்லாவிட்டால் சிலுவையில் அறையப்படுவது அர்த்தமற்றதாக இருந்திருக்கும். அவர் வேறொரு நபராக தான் இருந்திருப்பார். அவர் தேவனின் பாவமில்லாத குமாரனாக இருக்க வேண்டும். தேவன் விரும்பியதை செய்ய சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் அவருடைய குமாரனாக இருக்க வேண்டும். அதுதான் மனிதனின் பாவ மன்னிப்பு, மரணத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறது. உதாரணமாக நீங்கள் லூக்காவை கவனித்தால், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே மீண்டும் இயேசு இப்பொழுது ஒரு குழந்தையாக கோவிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். மரியாளும் யோசேப்பும் ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி, சிமியோன் என்ற தீர்க்கதரிசியை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆகவே அவர்களும் இயேசு இருப்பதைக் கண்டதும் வேதம் கூறுகிறது, அவர் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்த தொடங்கினார். மேலும் அவரை பற்றி சில அறிக்கைகளை செய்தார். பின்னர் வேதம் 33ஆம் வசனம் சொல்கிறது, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. பின்னர் அவர் கூறினார், அநேகருடைய இருதயத்தின் நினைவுகள் வெளிப்படும்படிக்கு உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், அவருடைய தாயார் அவருடைய மரணத்தை, அவர் சிலுவையில் அறையப்படுவதை பார்க்கப் போகிறார் என்பது அவருக்கு தெரியும். நிச்சயமாக அதனால்தான் அவர் அப்படி சொன்னார். பின்னர் நீங்கள் யோவானை கவனித்தால், உதாரணமாக யோவானின் சுவிசேஷம், சிலுவை என்ற வார்த்தையை நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் அதன் வசனங்கள் அனைத்தும் சிலுவையை குறிக்கின்றன. யோர்தான் ஆற்றில் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். மேலும் யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 28ஆம் வசனத்தை நீங்கள் விரும்பினால் கவனியுங்கள். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவில் நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு மூடுவதற்காக தோள்களை கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தருணத்திலிருந்தே பூகம்பம் வந்து தேவாலயத்தில் இருக்கும் திரை மேலிருந்து கீழாக கிழிந்தபோது தேவன் அதை செய்து அணைத்து மனித குலத்திற்கும் திரையை திறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் தேவனின் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். கவனியுங்கள், தேவ ஆட்டுக்குட்டி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கொல்லப்பட்டார். இதன் பொருள் கவனியுங்கள், தேவனின் மனதில் இயேசு உலகத் தோற்றத்துக்கு முன்பே கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இங்கு வந்து சேர்ந்தார். அதுவே மனித குலத்திற்கான தேவனின் திட்டம். ஆகவே தேவனின் மீட்பு திட்டம் சிலுவை. இது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தேவன் நினைத்த காரியம் அல்ல. கவனியுங்கள், இது முன்குறிக்கப்பட்ட திட்டம். அது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. எனவே சுவிசேஷங்களை பார்க்கும்போது ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வசனத்தை பார்க்கிறீர்கள். இது ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒரு வசனம் மட்டுமே. ஆனால் சுவிசேஷங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி நகர்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இதுவே உச்சக்கட்டமாக இருக்கிறது. ஆனால் இரண்டாவது காரணம் இருக்கிறது. இரண்டாவது காரணம் இதுதான். அதாவது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையால். கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலேயே நாம் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம், கேட்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஏதோ நடக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொன்னதை நினைக்கும் போது அவர் கூறினார், நான் பெருமைப்படுவதை தேவன் தடுக்கட்டும், நான் வேறு எதை பற்றியும் பெருமைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் எதை நம்புகிறோமோ அதன் இதயம் அது. கவனியுங்கள், இது விடுதலை. இது நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் விடுதலையின் வல்லமை. அங்கு சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் கிடையாது. உதாரணத்திற்கு மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை பாவத்தின் பிரச்சனை. ஆகவே எல்லோரும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ததாலும் பாவத்தின் தண்டனை மரணம் என்று அவர் சொல்வதாலும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் புறக்கணித்தால் எப்படி தப்பிப்போம் என்று அவர் சொல்கிறார். மேலும் கோபமும் கண்டனமும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக மறுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் முன்பாக வரும் தேவனுடைய தீர்ப்பு. மனிதருக்கு ஒரு அற்புதமான நிச்சயமற்ற எதிர்காலம் உள்ளது. தேவன் அன்பில்லாத தேவன் என்பதால் அல்ல, தேவன் மிகவும் அன்பான தேவன். அவர் சொல்கிறார், என்ன தெரியுமா, நான் உங்கள் ரட்சிப்புக்கு விலைக்கிரயம் செய்துள்ளேன். உங்களுக்காக வேறு யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன். அது உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுக்க என் குமாரனின் உருவத்தில் இந்த உலகத்திற்கு நான் வந்துள்ளேன். உங்கள் பாவங்களுக்கான விலைக்கிரயமாக என் குமாரனை கொடுத்தேன். இது சில மத கோட்பாடு அல்ல, இதுவே வேதாகமத்தின் இதயமும் மையமும் ஆகும். அது மட்டும் அல்லாமல் கவனியுங்கள், இதுவே ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரமாக நடப்பதற்கான திறவுகோலாக இருக்கிறது. இயேசுவின் மரணத்தின் வல்லமை இதோ இருக்கிறது. அந்த மரணம் மிகவும் அற்புதமான வல்லமை மிக்கதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் தங்கள் பாவங்களின் மன்னிப்புக்காக அவர்கள் அவரை நம்பும் போது அவர்கள் உடனடியாக மன்னிக்கப்படுகிறார்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்து பாவங்களில் இருந்தும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இது முற்றிலும் மன்னிப்பு. கவனியுங்கள், இது நித்திய மன்னிப்பு. அதாவது என்றென்றும் பாதுகாப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் நமது ரட்சிப்பின் அடிப்படை நமது மன்னிப்பு நம்முடைய கிரியை அல்ல, ஆனால் அவர் கல்வாரியில் ஒருமுறை செய்த அந்த ஒரு அற்புதமான மறக்க முடியாத நிகழ்வில் அவருடைய இரத்தம் சிந்துதல் நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்தது, நமக்கு விடுதலை அளித்தது. எனவே நாம் நம்பும் விஷயத்தின் இதயம் என்று நாம் சொல்வதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், வேதத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஊடுருவி செல்கிறது. இரண்டாவதாக கவனியுங்கள், அது நம்மை மீட்டு நம் வாழ்வில் இருக்கும் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆனால் பவுல் இன்னும் ஒரு படி மேலே சென்றார். அதை மட்டுமல்ல, மீண்டும் 6வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்வதை கவனியுங்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர் அப்படி சொன்னதன் அர்த்தம் என்ன? நான் உலகத்தை சிலுவையில் அறைந்தேன் என்று சொல்லவில்லை. மாறாக அவர் சொன்னார், உலகம் என்னால் சிலுவையில் அறையப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடித்தது இதுதான். பல கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் சிலுவைக்கு வரும்போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவியுடன் நமக்குள் வாழ்கிறார். கவனியுங்கள், இதை கேளுங்கள். உங்கள் மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் நித்திய ஜீவனையும் வாங்கிய இயேசுவின் அதே இரத்தம், அது நாள்தோறும் நாம் வெற்றியில் நடக்க ஏற்பாடு செய்திருக்கிறது. அவர் கூறும்போது உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டது என்று கூறினார். உலகம் அவருக்காக சிலுவையில் அறையப்பட்டது. மேலும் அவர் சிலுவையின் ஒரு பார்வை கிடைத்ததும், சிலுவையை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்ததும் அவர் கூறினார், உலகத்தின் மீதான என் ஈர்ப்பை இழந்தேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக எனக்கு தேவைப்படும் அனைத்தையும் என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். என் இதயத்தின் ஒவ்வொரு விருப்பமும் தேவனுடைய விருப்பத்திற்கு பொருந்தும்போது தேவன் அதை கொடுப்பார். ஏனென்றால் கவனியுங்கள், அது நமது உறவின் மூலம், இயேசு கிறிஸ்துவுடனான நமது உறவின் மூலம் நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலம் தேவனிடம் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுடனான நமது உறவின் காரணமாக அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்க்கலாம்.
உண்மை என்னவென்றால் நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு நல்ல விஷயமும், அவற்றில் சில வழிகள் இருக்கலாம், நம் வழியில் வரும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் தேவனுடைய கிருபையால் வருகிறது. தேவன் நம்மை நேசிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் நம்மை சுத்தப்படுத்துவதற்கும் எது சாத்தியமாகிறது? அவருடைய ரத்தம் சிந்துதல். அவர் கூறினார், பாவம் செய்யும் ஆத்துமா சாகவே சாகும். தேவன் தம்முடைய சொந்த கொள்கையை மீறாமல் பதிலளிக்க வேண்டும், தனது சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். அவருடைய மரணம் பாவத்தின் தண்டனைக்கான தேவனுடைய கோரிக்கையை திருப்திப்படுத்தியது. அநேகமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு செய்தியிலும் பலமுறை நான் சொல்வேன், ஏன்? அது இதயமும் மையமும் என்பதால். கவனியுங்கள், இயேசு உங்களுக்கும் எனக்கும் மாற்றாக வந்தார் என்பதே மீட்பு திட்டத்தின் இதயமும் மையமும் ஆகும். அவர் நமது தண்டனையை நிறைவேற்றினார், அதை தனது உடலில் மரத்தின் மீது சுமந்தார். இப்பொழுது பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்பதை பற்றி சிந்திக்கும் போது, அவர் அதை எப்படி சொன்னார் என்பதை பற்றி சிந்திக்கிறார். நாம் புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது, அதாவது சிலுவையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது, இங்கே என்ன நடக்கிறது? அதை வேறு கோணத்தில் பார்க்கிறோம். சிலுவை என்பது கண்ணாடி போன்றது. அது எதை பிரதிபலிக்கிறது? சிலுவை, கவனியுங்கள், சிலுவை நமது தகுதியற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது. சிலுவை நம்முடைய பாவத்தை பிரதிபலிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது எது? பாவம். அதாவது பாவத்தின் துன்மார்க்கமும் தீமையும் தேவனின் ஒரே பேரான குமாரனை சிலுவையில் அறைந்தது. ஆனால் அதுவும், கவனியுங்கள், அது தேவனின் எதை பிரதிபலிக்கிறது? தேவனின் அன்பு, தேவனின் நன்மை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு. இது தேவனின் பண்புகளையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் பெரிதாக்குகிறது மற்றும் பிரதிபலிக்கிறது. மேலும் தேவனின் மற்ற எல்லா பண்புகளும் கூட பிரதிபலிக்கிறது. நீங்கள் சிலுவையை பார்க்கும்போது, நீங்கள் பார்க்க தொடங்கும் போது, அது பிதாவை பற்றி என்ன கூறுகிறது? குமாரனை பற்றி என்ன சொல்கிறது? அது சொல்லும் அனைத்தும் அற்புதமானவை மற்றும் முற்றிலும் அற்புதமானவை. நமக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கு நம்மை நேசிக்கும் தேவனையும் அவருடைய குமாரனையும் பற்றி இது பேசுகிறது. இது ஒரு கண்ணாடி போன்றது, மிக தெளிவானது. ஆனால் இது ஒரு கண்ணாடியை போன்றது மட்டுமல்ல. நான் அதை பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இது நம் ரட்சிப்புக்கான வழிமுறையாகும். ஏனென்றால் இந்த முழு நேரத்திலும் நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறு வழி இல்லை. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அவர் கூறுகிறார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். போதகராகவும் ஊழியராகவும் குணப்படுத்துபவராகவும் இருந்தார். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இது ஒரு கண்ணாடி. இது நமது ரட்சிப்பின் வழிமுறையாகும். அது நிச்சயமாக ஒரு காந்தம். இது ஒரு காந்தம் போன்றது. இதை கவனியுங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் பேசும்போது அவர் என்ன சொன்னார் என்பது நினைவிருக்கிறதா? அவர் சொன்னார், நான் உயர்த்தப்படுவதன் மூலம் என்ன செய்ய போகிறேன்? நான் எல்லா மனிதர்களையும் என்னிடம் இழுத்துக் கொள்வேன். அதனால் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களை தன்னிடம் ஈர்த்து வருகிறார். மேலும் எது நம்மை ஈர்க்கிறது? ஏதோ ஒன்று இருக்கிறது. தேவனின் மகனை பற்றி ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அதுதான் நம்மை ஈர்க்கிறது. சிலுவையை பற்றி ஏதோ ஒரு காந்தம். சிலருக்கு இது இடையூறாக இருக்கும், மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் நமக்கு சிலுவை என்றால் என்ன? கவனியுங்கள், அவற்றை நம்முடைய கழுத்தில் தொங்க விடுகிறோம், சுவற்றில் தொங்க விடுகிறோம், நம்முடைய கண்ணாடிகள் அல்லது கோப்பைகள் அல்லது நம்முடைய சட்டைகளில் அது இருக்கிறது. அதாவது கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு வகையான விஷயத்திலும் சிலுவை தொங்குவதை நீங்கள் காண்கிறீர்கள். மேலும் பல இடங்களில் அது தொங்குகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. சிலுவை என்பது தேவனின் அன்பின் சின்னம். பாவ மன்னிப்பு மற்றும் நம் வாழ்வில் நம்மை விடுவிப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் தெய்வீக வாழ்க்கையை நடத்துவதற்கும் நம்மை விடுவிப்பதற்கும் அவரது வல்லமையின் அடையாளமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையின் அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஒரு கண்ணாடியாக பார்த்தார். அவர் அதை ரட்சிப்பின் வழிமுறையாக பார்த்தார். அவர் அதை காந்தமாக பார்த்தார். ஆனால் அதை வேறு ஒன்றாகவும் பார்த்தார். அவர் அதை ஒரு மாதிரியாக பார்த்தார். அப்படியென்றால் நாம் அனைவரும் சிலுவையில் சென்று சாக வேண்டும் என்ற அர்த்தமா? இல்லை. நான் மாதிரி என்று கூறும்போது அவர் என்ன மாதிரியை காண்பித்தார்? அவர் தியாக அன்பை மாதிரியாக காட்டினார். பாவமுள்ள மனிதன் மீது சர்வ வல்லமையுள்ள தேவனின் அன்பு. அவர் சொன்னது நினைவிருக்கிறதா? இதன் மூலம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகிறீர்கள் என்று. என்ன ஒரு அற்புதமான மாதிரி! என்ன ஒரு முழுமையானது! சிலர் சொல்கிறார்கள், நல்ல வாழ்க்கைக்கு இயேசு ஒரு முன்மாதிரி என்று நம்புகிறேன். இல்லை, இயேசு தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய குமாரன். தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து உலகம் அஸ்திபாரத்திற்கு முன்பாக கொல்லப்பட்டவர். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிஜமானது. அதனால் உங்கள் பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மாற்றாக இருந்தார். நம்முடைய தண்டனையை அவரை ஏற்றுக்கொண்டார். அவரால் தான் அதை செய்ய முடியும். இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதாவது சிலுவையின் செய்தியை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்கிறீர்களா? இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களிடம் சொன்ன ஒரு நேரம் இருந்ததா? தேவனே, நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என் வாழ்க்கையில் உம்மை விட்டு நான் விலகி போனேன். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினேன். என் வழியில் நடந்தேன் என்று அறிந்திருக்கிறேன். என் பாவம் உம்மிடமிருந்து பிரித்து விட்டது என்பதை நான் நன்கு அறிவேன். எனக்கு மன்னிப்பு தேவை. எனவே கல்வாரியில் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் எனக்கு கொடுக்கப்பட்ட
உமது மன்னிப்பை நான் முழுவதுமாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். அவர் மரித்து என்னுடைய பாவக்கடனை முழுமையாக செலுத்தினார் என்று நான் நம்புகிறேன். மேலும் என் பாவ மன்னிப்புக்காக நான் கிறிஸ்துவையும் கல்வாரியில் அவர் செய்த பணிகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த முடிவை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் கவனியுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய தருணம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முழு வேதாகமத்தின் இதயத்தையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், உங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு கர்த்தராக இயேசுவிடம் கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? சிலுவையை பற்றிய வேதாகமத்தின் சாட்சியை நீங்கள் நம்புகிறீர்களா? விசுவாசத்தின் மூலம் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். வேதாகமம் சொல்வதை நாம் நம்புகிறோம். நாம் அனைவரும் அதை செயல்படுத்துகிறோம். கவனியுங்கள், நீங்கள் அதை நம்பலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை செயல்படுத்தும் வரை வெறும் உதடுகளால் மட்டும் சொல்கிறீர்கள், ஆம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறேன், அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று நம்புகிறேன், எனது பாவக்கடனை முழுமையாக செலுத்திவிட்டார் என்று நம்புகிறேன், நான் அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அந்த நேரத்தில் உங்கள் முழு நித்திய காரியமும் மாறிவிடும். மேலும் அந்த எளிய ஜெபத்தை உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். உங்கள் இதயம் நேர்மையாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் இப்படி ஜெபிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். டாக்டர் ஸ்டான்லியோட போதனையில நாங்க நிற்கும் போது அவர் தேவனோட இருக்க நித்திய வீட்டுக்கு போய் 1 வருடம் ஆச்சுங்கிறத நம்புறது கடினமா தான் இருக்கு. நான் அவரை பத்தி நினைக்காத, ஆழமா இழக்காத நாட்களே இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து தான் அவரும் நானும் உங்களுக்காக அடிக்கடி ஜெபிக்கிறது போல எனக்கு தோணுச்சு. கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த பிரசங்க வார்த்தைகள் தேவனின் சித்தத்துல நடக்கவும் அவரோட நெருக்கமா வளரவும் உதவி செய்யும். அவரது மறைவினாலே என்னை தாக்கியதும் எங்கள் போதகர் இல்லாம என்ன செய்ய போறோம்னு நினைச்சேன். ஆனா தேவன் உடனடியா எனக்கு சிந்தைக்கு எட்டாத அமைதிய கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களா டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியோட இணைந்து பணியாற்றிய சமயத்துல எங்க ஊழியர்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, நாம பின்பற்றுவது ஒரு மனிதர் அல்ல, நாம தோற்று போகாம நம்மளை கைவிடாம பாத்துக்கிற தேவன்னு சொல்லுவாரு. தொடுதல் ஊழியம் தொடர்ந்து என்ன செய்யும்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க தொடர்ந்து டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியோட செய்திகளை ஒளிபரப்ப போறோம். தேவனுடைய வார்த்தையை அவர் முடிஞ்சவரை விரைவாகவும் தெளிவாகவும் தவிர்க்க முடியாத விதத்திலையும் பூமியின் கடைசி முனை மட்டும் அவர் அறிவித்தாரு. சுவிசேஷத்தை அறிவிக்க புதிய வழிகளை தேடுறது மூலமா டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியின் மரபை பின்பற்றி அவருக்கு மரியாதை செலுத்த போறோம். நாம நமது எல்லா பிரச்சனைகளிலும் முழங்கால் நின்று போராட போறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதன் விளைவுகள் அனைத்தையும் அவரிடம் நாம விட்டுருவோம். இன்றைய பிரசங்கத்தில் நாம் ஏன் நம்புகிறோம்? டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லி கலாத்தியர் 6:14 அப்போஸ்தலனாகிய பவுலை மேற்கோள் காட்டுறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர நாம் பெருமை பேசுவது ஒருபோதும் இருக்க கூடாது. அப்படிதான் டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லி வாழ்ந்தாரு. நாமளும் அப்படிதான் வாழணும்னு விருப்பப்பட்டாரு. வார்த்தையில சமரசம் செய்யாம இயேசு கிறிஸ்துவோட வளர்ந்து வரும் உறவுல உலகெங்கிலும் உள்ள மக்களை நாங்க தொடர்ந்து வழி நடத்தும் போது தொடுதல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர் ஸ்டான்லியின் அழைப்பு எங்கள் அழைப்பாகவே இருக்கு. அது உங்களுக்கும் இருக்குங்கிறதுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனா இருக்கேன். ஆன்மீக தொடுதல் உலகமெங்கும் உள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழி நடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.